உங்களோட பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? தரவரிசை எண் என்ன? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் மோனிஷா. என்னோட தரவரிசை எண் வந்து 227. நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிகாம் சிஎஸ் முடிச்சிருக்கேன். நான் ஸ்டெனோ முடிச்சிருக்கேன். போத் ஹையர் இருந்ததுனால தான் இந்த வாய்ப்பு கிடைச்சது. அது இல்லாமல் 1 இயராக டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணேன். நான் மொத்தம் 5 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்கு இன்னைக்கு எனக்கு நிஜமாயிருக்கு கனவு. இப்போ திருமணத்துக்கு அப்புறமா தான் படிக்க ஆரம்பிச்சிங்களா ஸ்டெனோலாம்? ஆமாம், என் கணவர் தான் படிக்க வச்சார். திருமணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன். நான் முடிச்சு தான் இப்போ 1 இயர் தான் டிஎன்பிஎஸ்சிக்காக கிளாஸ் போய் படித்து மார்க் வந்தது. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணுன்ற தாட் எப்போ வந்ததுங்க? நான் ஸ்கூல் படிக்கிறப்ப டைப்பிங் மட்டும் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னுடைய கணவர் தான் என்னை கைட் பண்ணார். இது இன்னும் ஸ்டெனோ முடித்தா இன்னும் நமக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும் அப்படின்னு அவரோட மோட்டிவேஷனால தான் இன்றைக்கி இது சாத்தியமாயிருக்கு. இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சப்புறம் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சிங்க? நான் ஃபஸ்ட்டு முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து ஸ்டெனோ தான். அது முதல்ல முடிக்கணும். அதுவும் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து டிஎன்பிசிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மேக்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மற்ற ஜிஎஸ் பார்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான். இதுக்கு கொடுத்த ஹார்ட் ஒர்க் அதை கம்மியாக தான் கொடுத்தேன். ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணேன். அதனால தான் இது சாத்தியமாச்சு. தமிழ் எப்படி படிச்சீங்க? என்னென்ன புத்தகங்கள் படிச்சீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ் ஸ்கூல் புக் மட்டும்தான் நான் இது பண்ணேன். டெஸ்ட்டு நிறையா போட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ தமிழில் வந்து இலக்கணம்க்கு பெரும்பகுதி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நிறைய முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இலக்கணம் எந்த மாதிரி படிச்சீங்க? எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ் பொறுத்தவரை இப்போ மாறி இருக்கிறதுனால சிலபஸ் மாறி இருக்கிறதுனால சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஃபுல்லாக ஸ்கூல் புக்கே தரவு பண்ணணும் அப்படின்றது இல்லை. இலக்கணத்துக்கு வந்து நிறைய டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஈஸியாக தமிழ் பொறுத்தவரை நம்ம தமிழ் மீடியன்றதால கொஞ்சம் ஈஸியாக எனக்கு ஈஸியாக இருந்தது. இலக்கணம்லாம் எனக்கு ஈஸியாக இருந்ததுனால கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. தமிழில் எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? 75 தான் போட்டேன். போன வாட்டி கடினமாக இருந்தது இல்லையா கொஸ்டின் பேப்பர்? அதுவும் புதுசு, அப்போ தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதை எக்ஸாம் ஹாலில் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த ப்ரெஷரை? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி, இருந்தாலும் அது அப்போ நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி இந்த போட்டித் தேர்வுகள் பொறுத்தவரை சமயோஜித புக்தி தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் தரவாக படிச்சுட்டு போனாலும் அங்கே டைம் கீப் அப் பண்ணுறதுல தான் இருக்குது நம்மளுடைய சாமர்த்தியமே அங்கே. அதனால தமிழ் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதிலேயே உட்காராம நான் அதுக்கு 1 ஹவர் எடுத்தேன் தமிழுக்கு. அது ஈஸியோ கஷ்டமோ இல்லை பார்த்துட்டு, ஏன்னா அப்போ தான் மேக்ஸுக்கெல்லாம் நம்மளால் டைம் ஒதுக்கி போட முடியும். இல்லைன்னா நம்ம மேக்ஸில் ஜிஎஸ் பார்ட்லலாம் விட்டுடுவோம். அதனால தமிழ் வந்து நான் 1 ஹவர் டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு டைம் கீப் அப் பண்ணி தான் அந்த டெஸ்ட்டை நான் அட்டன் பண்ணேன். நான் ரெண்டாவது முக்கியமானது மேக்ஸ் இல்லையா? மேக்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி படிச்சீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். மேக்ஸ் வந்து மேக்ஸிமம் டெஸ்ட் அதிகமாக போடணும். நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண தான் வீட்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணது வீணாகாமல் இருக்கணும் அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம திருமணமான பிறகு படிப்பது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் இல்லையா? நேரம் குறைவாக தான் கிடைக்கும். நிறைய வேலைகள் இருக்கும். குழந்தைய பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், வீட்டில் வேலைகள் இருக்கும். இதை தாண்டி எப்படி நேரத்தை உருவாக்கி படிச்சிங்க? காலையிலே எல்லா ஒர்க்கும் முடிச்சிடுவேன். அதுக்கு மேலே ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு எல்லா வகையிலுமே என்னோட இன்லாஸ் சைடும் இருக்கும். என்னோட மதர் சைடு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இது சாத்தியமாச்சு. மெயினாக என்னோட பொண்ணும் ரொம்ப தொந்தரவு கொடுக்கல எனக்கு. அதனால நான் ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு நான் படிப்பேன். நான் ரெகுலராக ஸ்டெனோக்காக ஒரு 3 ஆண்டுகள் படிச்சிருப்பீங்க. இதுக்காக 1 ஆண்டு படிச்சிருந்தீங்க. 4 ஆண்டுகள் இல்லையா? அப்போ 4 ஆண்டுகளுமே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய விட்டு கொடுத்தோ இல்லை நிறைய விட்டுட்டு, இப்போ நிறைய ஃபங்க்ஷன் போக முடியாது, குழந்தையோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, கணவரோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவங்க பிடிச்சது ஏதாவது கேட்டாங்கன்னா அதையும் செஞ்சு கொடுக்க முடியாது. நிறைய ரிக்ரெட்ஸ் ஃபீல் இருந்திருக்கா? இதெல்லாம் நம்மளால பண்ணாமல் விட்டோமே குழந்தையோட அப்படின்ட்டு. ஒரே ஒரு தாட், நம்ம வேலை வாங்கணும், நம்மளுடைய பொருளாதார இதை முன்னேற்றணும் அப்படின்னு, என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனை நான் மேலே கொண்டுட்டு வரணுன்ற ஒரே தாட்டை வச்சு தான் அது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கேன். நான் எப்பயாச்சும் இந்த மாதிரி ரிக்ரெட் ஆகி விட்டுட்டு போனோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனப்போ கூட நான் தான் நினச்சேன், அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நினச்சேன். ஒரு வகையில் கொஷின் பேப்பர் டஃப்பாக வந்ததும் கட் ஆஃப் குறைஞ்சதும் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது எனக்கு. அது நீங்கள் எவ்வளோ கேள்விகள் போட்டீங்கன்னா? 139 கொஷின் போட்டேன் நான். இப்போ இந்த இதில் நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா? நேரம் நோட்ஸ் அவ்வளோவா நான் ஜிஎஸ் பொறுத்தவரை அவ்வளோவா இது பண்ண மாட்டேன். கிளாஸில் நடத்துறது வச்சு இது பண்ணுவேன். தமிழுக்கும் நான் நோட்ஸ் இது பண்ண மாட்டேன். அந்த டாப்பிக்கை புரிஞ்சு நான் படித்தேன்னா போதும். நான் அது எழுதி நான் அதுக்கு இன்னும் டைம் இது பண்ணால் அது ரொம்ப எடுக்கும் அப்படின்ட்டு புரிஞ்சு படிச்சுக்குவேன். அவ்வளோதான். இப்போ படித்தது ஞாபகம் இருக்கணும் நமக்கு. அதுக்கு வந்து ரிவிஷன் தான் ஒரு மிக முக்கியமான டூல் இல்லையா? அப்போ ரிவிஷன் நீங்கள் எந்த மாதிரி பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். படித்ததே ஒரு 1/2 மணி நேரம். இப்போ நம்ம அடுத்த டாபிக் புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம கோத்ரூ பண்ணணும். முந்தின நாள் படித்ததை கோத்ரூ பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்ம சாத்தியமாகும். எக்ஸாம் ஹால் பற்றி இன்னொன்று பேசுவோம். இப்போ 3 டாபிக் இருக்கு இல்லையா? தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி நேரத்தை பிரித்து எழுதுனீங்க? என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அங்கே பண்ணக்கூடாது? அதை பற்றிலாம் சொல்லுங்கள்.
ஷேட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். எக்ஸாம் ஹால்ல வந்துட்டு இப்ப தெரியாத கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, அது அப்போதைக்கு கொஞ்சம் லீவ் பண்ணிட்டு விட்டுட்டு, அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆயிடணும். தெரியல நம்ம அங்கேயே நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் டைம் வேஸ்ட்டா போயிடும். அதே மாரி இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்றோமா, அடுத்த கொஸ்டின்ல அதுக்கு உண்டான க்ளூவும் இருக்கும். பின்னாடி வர கொஸ்டின்ல ஏதாவது க்ளூ இருக்கும். நமக்கு ஞாபகம் வரத்துக்கு ஏதாவது ஒரு இருக்கும். அதனால தெரியாதத பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சத ஃபர்ஸ்ட் ஒரு முடிச்சுட்டு வந்தோம்னா, ஒரு பாசிட்டிவாவும் இருக்கும் நமக்கு. ஓ! இவ்ளோ கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு, போட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் பண்ண பண்ண. அந்த மாரி தான் ஹேண்டில் பண்ணணும் எக்ஸாம். ஒரு கொஸ்டினை விட்டுட்டு பண்றோம் அப்படின்னா அந்த மாத்தி ஷேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்ப எந்த மாதிரி ஷேட் பண்ணுவீங்க நீங்க? மாத்தி ஷேட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம கிளாஸ் போறோம், டெஸ்ட் அட்டெண்ட் பண்றோம் இல்லைங்களா? அப்ப இருந்தே நம்ம அதை கடைபிடிக்கணும். மாத்தி பண்றதோ அதெல்லாம் அந்த தவறு நம்ம அந்த இடத்துல நம்ம விட்டுட்டு பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த தப்பு பண்ண மாட்டோம். அதை டைரக்டா நம்ம எக்ஸாம் ஹால்லயே அந்த தப்பு வராம பாத்துக்கலாம். டெஸ்ட் போடுறதுனால மட்டும். நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவேன், நான் சரியா கொஸ்டினை படிக்காம போட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்க எதுவும் பண்ணீங்களா? அதை எப்படி அவாய்ட் பண்ணீங்க பண்ணலன்னா? நான் தெரிஞ்சு கேர்லெஸ் மிஸ்டேக் ஏதாவது 1, 2 அது யாரா இருந்தாலும் பண்ணிடுவாங்க. டக்குன்னு இதுக்கு ஆன்சர் கொஸ்டினை ஒழுங்கா படிக்காம அப்படி டக்கு நம்ம ஷேட் பண்ணிடுவோம். அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா நம்ம ஹேண்டில் பண்ணணும் கொஸ்டின் போடுறோம். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்குங்களா மேடம்? மொபைல் நான் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன் நான். படிப்பு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதிகமா அவ்வளவா நான் யூஸ் பண்றது இல்ல. கல்லூரி முடிச்சு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் கழிச்சு திரும்ப புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்க? ஒரு கேப் எவ்வளவு இருக்கும்? ஒரு 2.5 years ஆஃப்டர் தான் எடுத்தேன் புக்கு. ஆமா. நிறைய திருமணமான பெண்கள் இப்ப படிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சஜஷன் சொல்லுவீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு? ஒண்ணே ஒண்ணு மனசுல நம்பிக்கை இருக்கணும். அவ்வளவுதான். நம்பிக்கை இருந்து படிச்சோம் அப்படின்னா ரெகுலரா பிராக்டிஸ். இப்போ ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அங்கேயே நம்ம டிராப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. திரும்ப அது இப்போ அந்த ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுல நம்ம 75% கிளியரா இருப்போம். ஒரு அந்த 25னால தான் நம்ம அங்க வந்து ஃபெயில் ஆகும். அடுத்து அந்த அடுத்த உடனே அந்த ஸ்டெப்பை நம்ம படிக்க ப்ராசஸ் ஆரம்பிச்சிடணும். அங்க விட்டுட்டு திரும்பி நம்ம கேப் விட்டு பண்றதுனால தான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியறது இல்ல. இயர்ஸ் அதிகமா எடுத்துக்குது. ஒரு 1 or 2 year நீங்க கண்டினியூஸா நம்ம பண்ணோம்னா யாரா இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். தினமுமே நம்ம வந்து மோட்டிவேட்டடா படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லை, நமக்கு சோர்வு வரும், என்னடா இது படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி சோர்வானாலோ இல்லை செல்ஃப் டவுன் ஆனாலும் நீங்க எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணி திரும்பவும் படிக்க ஆரம்பிப்பீங்க? சோர்வாகணும் அப்படின்னா நம்ம தூக்கத்தை கட்டுப்படுத்தி அப்படி இது பண்ணணும்ல. தூக்கம் வந்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா தூக்கத்துல படிச்சு அது ஒன்றும் ஞாபகம் இருக்க போறது இல்ல. அப்புறம் ஏதாவது இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தோம்னா கொஞ்சம் பூஸ்டப் ஆயிடுவோம் நல்லா. இதுக்கு முன்னே டிஎன்பிஎஸ்சியில் படிச்சு பாஸ் ஆனவங்க ஸ்பீச்லாம் கேட்டிருப்பீங்க. அங்கேருந்து இப்போ நீங்கள் பேசுறீங்க, உங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணுறீங்க. இப்போ எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமா தான் சார் ஃபீல் பண்றேன். 5 வருஷம் உழைப்பு இது, ரொம்ப நாள் கனவும் இது. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட குடும்பத்தில் கணவர், அப்பா அம்மா இல்லை மாமனார் மாமியார் எல்லாருமே உங்களுக்கு படிக்க உறுதுணையாக இருந்தாங்களா? கண்டிப்பா சார். அவங்க எல்லாருமே எனக்கு யாருமே நீ படிக்காத வேலைக்கு போ அப்படின்னு என் கணவர்லாம் என்ன வேலைக்கு போகாதன்னு தான் சொல்லுவாரு. நான் சொல்லுவேன் பிரைவேட்டுக்கு போறேன், எவ்வளோ நாள் இதை நம்பிட்டு இருக்கேன்னா, அவர் வேலைக்கு போகாத, நீ கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்ட்டு. என்னோட மாமனார் மாமியார்லாம் இன்னைக்கு இல்லை அவங்க, ஆனா இருந்திருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எங்க அம்மா அப்பா எல்லாருமே. என் பொண்ணு அவ தான் இன்னும் எனக்கு ரொம்ப உறுதுணை. என்ன எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. அவ ஒர்க் அவ பண்ணிக்குவா. அதனாலயே உனக்கு இன்னும் ரொம்ப டென்ஷன் இல்லாம இருந்தது எனக்கு படிக்கிறப்ப. நிறைய தடைகள் இல்லை நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த மூமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்பா நம்ம ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டோம், நிறைய சாக்ரிஃபைஸை கடந்து நீங்கள் வந்திருக்கோம், இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் உணர்ந்தது என்னன்னா, உழைச்சோம்னா அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்குதுன்றதை என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன். அவ்வளவுதான். ஒரு கனவு மனசுல நம்ம அதை நினைச்சுக்கிட்டு அந்த கனவை நோக்கி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா நினைவா வந்துடுது. 2026 தேர்வுக்கான அட்டவணை கொடுத்துருக்காங்க. 1 ஆண்டு காலம் இருக்கு. இந்த ஆஸ்பிரன்ஸ் எந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. கண்டிப்பா தமிழ் மேக்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜிஎஸ் வந்து நீங்க அப்படி சப்போஸ் கிளாஸ் போறீங்க அப்படின்னா கொடுக்குற நோட்ஸும் கிளாஸை நல்லா கவனிச்சாலே நம்மளால எக்ஸாம்ல அட்டன் பண்ண முடியும். உள்ள என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணாங்க? எல்லா ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாமே, டைப் ரைட்டிங் போத் ஹையர்து, அப்புறம் ஷார்ட் அண்ட் போத் ஹையர்து எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருந்தது. இந்த டிஎன்பிஎஸ்சி பயணம் உங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்ததா நினைக்கிறீங்க நீங்க? உழைப்புக்கு என்னைக்குமே வெற்றி கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிச்சது தான் திரும்ப படிக்கிறோம் இல்லையா? ஆனால் அப்போ படிச்சதுக்கும் இப்போ உங்கள் நாலேஜுக்கோ இல்லை செல்ஃப் கான்ஃபிடென்ஸோ இல்லை பேசுகிற விதம், தன்னம்பிக்கை அதெல்லாம் உயர்ந்திருக்கிறதா பார்க்குறீங்களா? நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க. ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல இருக்கிறத விட அப்பதான் உலகத்தை இன்னும் நிறைய புரிஞ்சு எப்படி அப்போ நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு மோட்டிவேஷனோ நிறைய அவமானப்பட்டதுனால தான் இந்த இடத்துக்கு நம்ம படிக்கணும் மேலே வரணுன்ற எண்ணமே வந்தது. ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல நமக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது, ஜாலியாக இருந்திருப்போம். பட் நிறைய அவமானம், நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அதெல்லாம் பார்த்து தான் இப்போ எப்படியாவது மேலே வந்துடணும், படிச்சு வந்துடணும் அப்படின்னு எடுத்தது. ஓகே, இப்போ உங்கள் குடும்பத்துலலாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த கிளாஸுக்காக வெளியே போகும்போதோ இல்லை அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க அவங்களாம் வெளியிலேருந்து எப்பயுமே டிமோட்டிவேட் வரும், அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணீங்க?
வந்திருக்கு. நிறைய கஷ்டமும் பட்டிருப்பேன். அப்புறம் அது காலப்போக்குல சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே இது பண்ணிடுவேன். ஆனா நிறைய பார்த்துருக்கேன். அதையும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜேர்னில நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னோட கணவருக்கு தான், அவர் தான் படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்காக வேணுன எங்க அம்மா, அப்பா, என்னோட மாமனார், மாமியார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவ்வளோ அதுக்கும் மீறி எல்லாத்துக்கும் மேல கடவுளுக்கு ரொம்ப நன்றி.